Gurubhyo Namaha. So there are few who have come back to me saying that they could not understand the last 15 minutes of last week lecture. So இப்போ கொஞ்சம் familiar route ல போலாம் அப்படிங்கிற மாதிரி, whether people can understand this. பரபிரம்மம்ங்கிறது பிரகாஷ ரூபத்தில் பார்க்குறோம். பிரகாஷம், லைட். அதுக்கு தான் பிரகாஷன்னு சொல்லுவோம். விமர்சங்கிறது சகுண பிரம்மத்தை சொல்லுவோம். பிரகாஷ அப்படின்னா இட் இஸ் நிர்குண பிரம்மம். இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லைட், நோ ஷேப் ஆர் நத்திங் ஆர் எனிதிங் லைக் தட். இப்போ அட் த டைம் ஆஃப் கிரியேஷன் நம்ம பார்த்தது, there is some kind of a vibration or pulsation movement seen in the Brahma, because that is what we call it as Shakti. நம்ம அதுலேருந்து அந்த காமக்கலா எப்படி வந்ததுன்னு எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த வைப்ரேஷன் பல்சேஷன்லாம் சொல்கிறது, பல்சேஷன் ஆக்சுவலி பல்சேட்டிங். அந்த பிரம்மம் ஸ்டார்ட்ஸ் பல்சேட்டிங் பிஃபோர் த கிரியேஷன். அந்த பல்சேஷன் தான் சக்தியோட ஸ்வரூபம். The pulsation happens ன்னு சொல்கிறோமே, the pulsation is Shakti. கொஞ்சம் ஃபிசிக்ஸுக்கு வரலாம். Any vibration, any pulsation gives rise to sound. இல்லையா? அதுதான் சயின்ஸ். சயின்ஸ் வாட் சயின்ஸ் சேஸ், எந்த ஒரு மூமெண்ட் இருக்கோ, எந்த இடத்துல அந்த துடிப்பு இருக்கோ, பல்சேஷன் இருக்கோ, அந்த இடத்துல சவுண்டுங்கிறது ஆரம்பிக்கிறதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல்சேஷன்ங்கிறது அம்பாள்னா அந்த நாதமும் அம்பாள் தான். அந்த சவுண்டுங்கிறது தான் நாதம்னு சொல்றோம். அந்த பிரம்மத்தினுடைய நாதம் ஆஸ்பெக்டும் அந்த அம்பிகை தான். பரபிரம்மங்கிறது லைட்டுன்னு நம்ம சொன்னோம்னா, சவுண்டுங்கிறது அம்பாள். பரபிரம்மங்கிறது லைட்டுன்னா, சவுண்டுங்கிறது அம்பாள். பிரபஞ்சம்னு பார்த்தோம்னா, the base root of the entire creation is only light and sound. லைட் அண்ட் சவுண்டுன்னு இல்லாத வஸ்துவே கிடையாது இந்த பிரபஞ்சத்துல. அது ரெண்டும், அதுதான் நம்ம சிவசக்தி ஐக்கிய ரூபினிங்கிறோமே. சிவசக்தியோட ஐக்கியமா இருக்குன்னா அந்த லைட், சிவனுடைய ஆஸ்பெக்டான லைட்டும் இருக்கு, அம்பாளுடைய ஆஸ்பெக்டான சவுண்டும் இருக்கு, விச் வி கால் இட் அஸ் நாத பிரம்மம் ஆர் சப்த பிரம்மம். அந்த சப்தம்ங்கிறது இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் த வைப்ரேஷன், அந்த பல்சேஷன், அந்த துடிப்பு, அந்த மூமெண்ட், அதனால உண்டாகிற அந்த சவுண்ட், which is the effect of that pulsation. And the pulsation it comes together. I will not say cause and effect ன்னு சொல்ல மாட்டேன். Where the pulsation happens, we realize the pulsation. எப்படி நம்ம ஹார்ட் பீட்டை பார்க்கணும்னா ஹார்ட்டோட சவுண்டை பார்க்குறோம், ரைட்? ஹார்ட்டோட பல்ஸை பார்க்குறோம்னா சவுண்ட், that is what is only is transmitted to us through a device probably. So sound and movement go together. அப்போ பிரம்மத்துல அந்த மூவ்மெண்ட் ஏற்படுறதுன்னா அந்த இடத்துல சவுண்டுங்கிறது இருக்குன்னு அர்த்தம், கரெக்ட்? அப்போ நாதம்னு ரூபத்துல வர்றது யாருன்னா, அந்த சவுண்டுங்கிற ரூபத்துல வர்றவள் அந்த அம்பாள். ஏன்னா அவள் தான் அந்த மூவ்மெண்ட்டுக்கு காரணமா இருக்கா. பிரம்மத்துல அந்த சஞ்சலம் உண்டாகணும், அந்த சலனம், அச்சலமா இருக்கிற அந்த பிரம்மத்துல சலனம் உண்டாகணும் அப்படின்னு வந்ததுன்னா அந்த காரியம் அந்த பல்சேஷன்னால நடக்கிறது. அந்த பல்சேஷன் இஸ் அம்பாள். அதுதான் அதனுடைய அந்த பரபிரம்மத்தின பிரகாச பரபிரம்மத்தினுடைய விமர்ச சக்தி அப்படிம்பாது. So the light and sound becomes the root of the entire creation. நம்ம இப்போ நம்மளோட how audible அப்படிங்கிறது பார்க்கறது, we have got a limitation. இப்போ 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் you can hear. So you can't hear anything beyond 20 kilohertz or you can't hear anything below 20 hertz. This is our limitation. என்ன எல்லாத்தையும் கேட்டோம்னா நம்மலாம் குழம்பி போயிடுவோம். காதில் புதுசாக ஹியரிங் எய்ட் மாற்றிக்கிற வாழ்க்கை எத்தனை கஷ்டம் இருக்கும், அந்த ஒரு கஷ்டம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும்.
அதனால we have got a limitation. இந்த சவுண்டுக்கு மேல நம்மளால கேட்க முடியாது. பட் அதுக்கு கீழே சவுண்ட் இல்லாம இருக்கா, மேல சவுண்ட் எல்லாம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா எல்லாருக்கும் தெரியும் சோனோகிராஃபிங் பண்றா. வாட் இஸ் சோனோகிராஃபிங்? அல்ட்ராசவுண்ட் இமேஜிங். அந்த சவுண்டை பேஸ் பண்ணி the movement of the fetus they are finding out. The movement of the fetus, the growth of the fetus is analyzed with the ultrasound imaging. The speed of any rocket எடுத்துக்கோங்க, சூப்பர்சானிக்ங்கறா. Sonic means what? Sound. The speed is measured with the sound with which what it creates. குருநாதர் ரொம்ப அழகா ஒன்று சொன்னார், சொல்லாம இருக்கப்படாது. அது அவரோட பேர்ல இன்னைக்கு அதை சொல்லிடணும். 2 மேகம் மேல இடிக்கிறது. மேகம்னா என்ன? clouds full of water droplets. Okay, rain is something that has to happen because water droplets. Why lightning and thunder? Light தெரியறதா, அதுல சத்தம் தெரியறதா? But when those two clash with one another, first you see the lightning and then you hear the thunder. Lightning and the thunder comes out and the rain, eventually the rain also comes out. Correct? எல்லாத்துலயும் நாதம் இருக்கு. கல்ல ஜீவன் இல்லைன்னு சொல்லுவா இல்லையா? ஜடம்னு சொல்லுவா. கல்ல தூக்கி கல்ல மேல போடுங்கோ, இல்ல கல்ல தூக்கி இந்த தரையில போடுங்க, டங்குன்னு சத்தம் வருதா? நாதம்ங்கிறது இந்த இந்த பிரபஞ்சத்துல உள்ள இருக்கிற அந்த சக்தி நாதம். அததான் சப்த பிரம்மம்னு சொல்றோம். எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கிறதுனால அது பிரம்மமா இருக்கு. எல்லாத்திலையும் அந்த நாதம்ங்கிறது வியாபிச்சிருக்கு, அதனால அதுக்கு பிரம்மம்னு பேரை சொல்றோம். பூவை கிள்ளினா கூட ஒரு சவுண்ட் வருதுமா. As soft as a flower, boy, you just pluck a flower, you hear a sound. If you are silent and you are very keen to hear it, you can hear a small sound of that. Sound is what the Brahman, the creation is. Light and sound. அப்பனா சவுண்ட் இத்தனை பிரபல்யமா எல்லாத்துக்கும் வெளியில தெரியறது. Where is the light ன்னு கேட்கலாம். அப்ப நம்மள பார்த்தா லைட்டா தெரியலையே, சவுண்ட் தானே வருது வெளியில அப்படின்னு கேட்கலாம். The sense organs, when they go out, they get sound. When the sense organ come inside, they see the light inside. லைட்ங்கிறது அந்தர்யாமியா இந்த பிரபஞ்சத்துல கிரியேட்டட் பீயிங்ஸ்ல எல்லாத்துலயும் இருக்கு. அதுக்கு இந்த உள்ள நீ பார்க்க ஆரம்பிக்கணும். வெளியில பார்த்தா சவுண்ட் தெரியும், உள்ள பார்த்தா லைட் தெரியும். அந்தர்யாமியா உள்ள பார்க்கணும். ஏன்னா அது உள்ள அந்தர்யாமியா தான் இருக்கு. அத்தனை ஜீவன்களையும் இருக்கு. எந்த ஜீவனையும் அது விட்டு கொடுக்கல. மலையா கல்லா மரமானெல்லாம் பார்க்கல. அத்தனை ஜீவன்லையும் அந்த அந்தராத்மாவா அந்த பிரகாஷ பிரம்மம் இருக்கு உள்ளுக்குள்ள. இந்த சப்த பிரம்மம்ங்கிறது வெளியில வருது. ஏன்னா அது வெளியில வந்தாதான் இந்த எவல்யூஷன்ங்கிறது நடக்கும், பிரகிருதி விருத்தி ஆகும். அதனால இந்த சப்த அதனால லைட் அண்ட் சவுண்ட் ஆர் த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் திஸ் கிரியேஷன். அந்த லைட்டுங்கிறது பிரகாஷ பிரம்மமா சொல்றோம், நிர்குண பிரம்மமா சொல்றோம். அதனுடைய விமர்ச சக்தியா இந்த சப்த பிரம்மம்ங்கிற பேர்ல, நாதம்ங்கிற பேர்ல இந்த பிரம்மத்தை சொல்றோம். அதுதான் அதனுடைய சக்தி ஸ்வரூபம். லைட்டோட சக்தி ஸ்வரூபம். மழை பெஞ்சா சத்தம், எது மழை எது காத்துன்னு நமக்கு தெரியும். எல்லாம் ஒரே சவுண்ட்ல வர்றது இல்ல. காத்தடிக்கும் போது வேற மாதிரி சவுண்டா இருக்கு, மழை பெய்யறச்ச வேற மாதிரி சவுண்டா இருக்கு. இன்னும் இல்ல வாட்டர் இதுல இருந்து ட்ரிப் ஆகட்டும், டேப்ல இருந்து ஜஸ்ட் டிராப்ஸ் ஆஃப் வாட்டர், ஹவு இரிட்டேட்டிங் இட் இஸ். யூ கேன் ஹியர் த டிராப் ஆஃப் வாட்டர் ட்ரிப்பிங். வெதர் இட் இஸ் ஹிட்டிங் ஆன் த பவுல் ஆர் ஹிட்டிங் ஆன் த கிராஸ், யூ கேன் டிஃபரன்ஷியேட். அந்த அளவுக்கு there is a வேரியேஷன் இந்த சவுண்ட். என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரபஞ்சத்துல சவுண்டுங்கிறது இல்லாமே இல்லை. அதுதான் ரூட் பிரின்சிபல், அதுதான் பிரம்மம், அதுதான் சக்தி, அதுதான் அம்பாள்னு நம்ம சொல்றது. அம்பிகைன்னு நம்ம சொல்றது அந்த விமர்ச சக்திங்கிறது இந்த சவுண்ட். அதுதான் நாத பிரம்மம், சப்த பிரம்மம்ங்கிறது அதுதான். அப்போ அது இண்டிவிஜுவல்ல நம்ம பார்க்கறச்ச சிவசக்தி ஐக்கிய ரூபமா எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி நமக்குள்ள மூலாதாரத்துல குண்டலினியோட ரூபமா அது இருக்கு. அந்த குண்டலினிங்கிறது என்ன? சிவசக்தி ஐக்கியம்னா என்ன? அந்த பிரகாசமான ஒளியும்
அந்த சப்த பிரம்மமாக நாதமாக இருக்கிற சக்தி ஸ்வரூபமும் சேர்ந்து இருக்கு. அந்த ஒளியும் சவுண்டும் சேர்ந்து, the light and sound together as Shivashakti Rupam, they are present in your Mooladhara. It is in such a pure form. நான் பிரம்மத்துல எங்க impurity இருக்கும்? சொக்க தங்கம் அப்படியே பளபளன்னு மின்றது, அப்படி சூரிய கோட்டி கோட்டி சூரிய பிரகாசம், அதோட அந்த லைட் அண்ட் சவுண்ட், they are staying together in the Mooladhara. சொக்க தங்கத்துல ஜுவல்லரி பண்ண முடியாது. It is not strong, right? You have to add some percentage of copper to make it an ornamental gold. அது மாதிரி சூக்ஷ்ம தமமா இருக்கிற இந்த குண்டலினியில உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒளியும் அந்த சப்தமும், if that those things had to be delivered as a sthula gross form of words, அந்த இடத்துல மனசும் நம்மளுடைய அந்த கரணம்ங்கிற மனசும் புத்தியும் கலக்கிறது. மனசும் புத்தியும் அந்த பியூர் ஃபார்ம்ல கலக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த இம்பியூரிட்டினால அதனுடைய தரம் குறையிறது. The grade comes down because our thought, our mind and our intellect are not pure, are not 100% pure. பட் அந்த இம்பியூரிட்டி சேர்ந்தாதான் அது ஸ்தூலமான வாக்கா வெளியில வருது. How you can make with ornamental gold, still it is called gold. அந்த பிரம்மம், அதனால அந்த கோல்டை வந்து காப்பர்னு நம்ம சொல்றது இல்லை. some percentage of காப்பரை கலக்கிறான், still it is called gold. பட் அந்த கோல்டை வச்சுட்டு தான் எத்தனோ விதமான அவளால அந்த ஜுவல்லரி எல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த இம்பியூரிட்டியான அந்த கரணம்ங்கிறது அதோட இன்டராக்ட் பண்ணும்போது ஸ்தூலமான வாக்குங்கிறது வெளியில வருது. எல்லாம் மறந்துடணும். இந்த மூலாதாரத்திலேருந்து வருது, அதுலேருந்து வருது, மணிப்பூரகமா அநாகத்தமா, அதெல்லாம் வேண்டாம். திஸ் இஸ் த பிரின்சிபல், திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட். திஸ் ஒரு சூக்ஷ்மமான இருக்கிற சமாச்சாரம் அவ்வியக்தமா இருக்கு, அன்கிளியரா இருக்கு, we are not able to comprehend. அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்த அந்த கரணத்தினுடைய மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த கரணத்தை கலக்கும் போது the grade பராங்கிறதுல இருந்து அபரான்னு மாறிடுறது. அது பரான்னு இருக்கிற அந்த பிரம்மம் அபரான்னு மாறுறது. அப்படி இருந்தாலும் அது வாக்குன்னு ஸ்தூலமா வெளியில வருது. அதே அந்த அபரா மூலமா நீ அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம். அபரான்னு வந்தாதான் நம்மளால டீல் பண்ண முடியும், சாதாரண மனுஷாலால டீல் பண்ண முடியும். அது வந்ததுன்னா அபராலேருந்து நீ பராவை தெரிஞ்சுக்கலாம். எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? அந்த அந்த கரணத்தை நீ வெளியில எடுக்க பாரு, அப்ப நீ உனக்கு பராவை நீ தெரிஞ்சுப்பேங்கிற. இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை வச்சுட்டு நிறைய பேர் வந்து இந்த சக்கரத்தை பேஸ் பண்ணி இருக்கான்னு கேட்கிறா. இதெல்லாம் வந்து மறந்துருங்கோ. பிராக்டிக்கலா பாக்கறச்சே திஸ் இஸ் வாட் இஸ் பிராக்டிக்கல். அந்த பராங்கிற அந்த ஆஸ்பெக்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த பிரத்யக்ஷதி ரூபான்னு வருதே, நம்ம உள்ள பார்க்க ஆரம்பிக்கணும். எல்லாராலையும் உள்ள பார்க்க முடியுமா? புத்தி அகங்காரம் இதெல்லாத்தையும் வெளியில இழுத்துண்டு, நம்மளோட சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் உள்ளக்குள்ள இழுத்துண்டு, அந்த கெப்பாசிட்டி நமக்கெல்லாம் கிடையாது. அப்பதான் அதை புரிஞ்சுக்க முடியும். பிராணன் மூலமா குண்டலினியே மேல போறதுமா. குண்டலினியில இருக்கிற அந்த சப்தம் மேல போகாதா கேக்குறா. அப்போ ஒரு இதுக்கும் சக்கரத்துக்கும் வருதா அப்படின்னு கேக்குறா. ஹவு இட் இஸ் எஃபெக்டிவ்னு கேக்குறா. பிராணன், பிராணன் இஸ் த லைஃப் ஃபோர்ஸ் ஃபார் அஸ். பிராணன் இல்லைன்னா அது சவம் தான். அப்போ இந்த பிராணன்கிறத வச்சுட்டு தான் அந்த குண்டலினியில இருக்கிற சீட் ஃபார்ம்ல இருக்கிற அந்த சப்தம்ங்கிறது it comes out to vaikari, வாக் அப்படின்னு வருது, த்ரோட்டுக்கு ஏர். it ascends like that. this is the basic concept. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்.
இதை புரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். பிகாஸ் நிறைய டெக்னிக்காலிட்டியை போக போக இட் இஸ் மோர் கன்ஃபியூசிங். ஐ திங்க் லாஸ்ட் டைம் ஐ வாஸ் மோர் டெக்னிக்கல் டுவர்ட்ஸ் திஸ். ஐ தாட் திஸ் டைம் ஐ வில் break it into practical purposes. I just broke that into pieces and I just wanted to explain this. So idhula vandu you asked me about fructification of karma. Ipo nammalla we all come with a baggage of karma. We are all born in this world as what we are today. எந்த மாதிரி நம்ம பிறந்திருக்கோமோ அதுக்கு நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மா தான் காரணமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஜென்மா எடுத்துக்கிறதுக்கு அந்த கர்மா காரணமா இருக்கு. பிறந்த உடனே எல்லா கர்மாவையும் கழிக்கிறோமா? ஒரு கர்மாவா கழிக்கிறது. கர்ப்பத்தில் இருக்கிற சில கர்மா கழியறது, பிறந்த உடனே சில கர்மா கழியறது, வளரும் போது சில கர்மா கழியறது. ஒவ்வொருத்தரா பாக்குறோம். காலேஜ்ல படிக்கிறச்சே, வேலைக்கு போறச்சே, கல்யாணம் பண்ணிக்கிறச்சே, you face different set of problems and different sets of karmas get. இது நம்ம கர்மான உடனே எல்லாம் பேட் மட்டும் நினைச்சுக்க வேணாம். even the good deeds that we get, good deeds also reproduce that karma, good karmas. It gives you good things in life, but how it happens spread throughout your life. அப்போ பிரளயம்னு வர்றச்ச காமன் கர்மா அப்படி எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுறது. அதுல நோ ஜீவராசி இஸ் ஸ்பேர்ட். இந்த பிரபஞ்சம்ங்கிறது கம்ப்ளீட்டா இட் கெட்ஸ் திஸ் திங். அப்போ என்ன ஆகுறதுன்னா, அந்த எந்த சமயத்துல இந்த பிரளயம்ங்கிறது வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணோம்னா, when man actually we all lose hope to live. இதுக்கு மேல நமக்கு வழி இல்லை. இது பிரபஞ்சத்துல காமனா எல்லாருக்கும். இப்ப நமக்கு இந்த கொரோனா நமக்கு it has taught us lot of things. It has taught us lot of things like எல்லாம் பிரபஞ்சம் பூரா எந்த இடத்துல வேணா பணம் இருக்கு, பணம் இல்லை, ஏழை பணக்காரன், வசதி இருக்கு, வசதி இல்லை, இது இல்லாம ஏதாவது ஒண்ணு கொண்டு போச்சுன்னா இன்ன தேதியில அந்த கொரோனா தான் கொண்டு போயிருக்கு. பிரபஞ்சம் பூரா, இந்த கண்ட்ரின்னு இல்லை, எல்லா கண்ட்ரியும் they are affected. அப்படின்னா இது காமன் கர்மால வரலையா? Karma is a common karma. So the entire world, when the entire universe existence is at stake, then ஒரு பிரளயம்னு it absorbs everything. When in entirety, when it happens, in entirety when it happens, when the universe is at stake, there is no rescue from there னு வர்றச்ச ஒரேடியா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுறது. பிரளயம்னு அடிச்சுட்டு போயிடுறது. அப்போ ஒரு ஹைபர்னேஷன் பீரியட், things settle down. ஆனா அடிச்சுட்டு போறச்சும் அந்த கர்மா விட்டுட்டு போகலையா? அஞ்ஞானம் விட்டுட்டு போல, மாயை விட்டுட்டு போல. அந்த கர்மாவும் மாயையும் கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல இட் இஸ் ஸ்டில் இன் த ஜீவாத்மா, அஸ் ஜீவாத்மா. அப்போ அது என்ன பண்ணும்? அது கர்மாவை கழிக்கிறதுக்கு இட் நீட்ஸ் அகெயின் சம் கைண்ட் ஆஃப் அ திங். நோக்கம் என்னன்னா, எது கல்லா இருந்தாலும், மண்ணா இருந்தாலும், மரமா இருந்தாலும், செடியா இருந்தாலும், நோக்கம் ஒண்ணுதான். அந்த பரபிரம்மத்தினுடைய ஐக்கியம்ங்கிறது ஒண்ணுதான். இப்போ இந்த ஜென்மால நம்ம மனுஷாலா பிறந்திருக்கோம்னா there is no surety that we will be the same human being in the next ஜென்மம். ஏன்னா நம்மளை விட கல்லு மண்ணெல்லாம் எதுவுமே பாவமே பண்ணல. நம்ம தான் நிறைய மனசை கொடுத்துருக்கானோன்னு நிறைய பாவம் பண்றோம். அந்த கரணம் நம்மளை பல விதங்கள்ல இழுத்துட்டு போறது, இந்திரியங்கள் பல விதத்துல இழுத்துட்டு போறது. ஆனா கல்லு மண்ணெல்லாம் பாவமே பண்ணல. ப்ராபப்ளி அடுத்த ஜென்மால அதெல்லாம் மனுஷாலாவே பிறக்குமா இருக்கும் இல்லையா? So there is no surety. ஆனா இந்த பாரம் குறைஞ்சி அந்த ஐக்கியம்ங்கிறது அந்த பரபிரம்மத்து கூட சேரணும்ங்கிறது ஒரு விதி. இது ஜீவனா வந்ததோ அது கூட போய் திரும்பி சேரணும் அப்படிங்கிறது விதி. அப்படின்னு இருக்கறச்ச எப்படி இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போச்சோ, when everything is at stake. So when everything wants to come out and there is going to be a new beginning, srishtingaradu, that is what we call it as fructification of karma. When it happens in entirety, when all the souls need that one more chance to come back to live, come back to redeem themselves.
சோல்ஸோட மனோபாவம் தான், அந்த காரண தேகமா இருக்கிற சூக்ஷ்மமா இருக்கிற. அதனால்தான் பின்னாடி அந்த நாமால வருது, உயிருக்கு உயிரை கொடுக்கிறவள் அம்பாள்னு ஏன் சொல்றான்னா, அந்த பல்சேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பல்சேஷன் பிரம்மத்துல ஏற்படுறதுன்னா, அந்த பல்சேஷன் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி சோல் தட் இஸ் அட்டாச்ட் டு த பிரம்மம். அந்த கர்ப்பத்துல, அந்த ஸ்வர்ண கர்ப்பத்துல இருக்கிற ஹிரண்ய கர்ப்பமா இருக்கிற அந்த ரூபத்துக்குள்ள அத்தனை சோல்ஸும் இருக்கு. அத்தனை சோல்ஸ்லயும் பல்சேஷன் வரும்போது தான் பிரம்மத்திலையும் பல்சேஷன் தெரிகிறது. அந்த சோல்ஸுக்கு எப்ப பல்சேஷன் வரும்? ஜீவன் வருங்கும் போது தானே பல்சேஷன் வரும். தான் ஜீவிக்கணுங்கிற எண்ணம் அந்த சோல்ஸுக்கு இருந்தாதான் அதுக்கு பல்சேஷன், பல்ஸுங்கிறது வரும். அதை யாரு கொடுக்கறா? அந்த அம்பிகை தான் கொடுக்கறா. அம்பாளோட உபாசனை ஏன் இத்தனை ஒரு வஸ்தியா பேசுறானா, அந்த ஒரு காரணம். அந்த நினைப்பு நமக்கு கொடுக்கறது அவள் தான் கொடுக்கறா. அதனாலதான் அந்த பல்சேஷன் ஹேப்பன்ஸ் இந்த பிரம்மம். அதனுடைய ரூபமா அவள் இருக்காள். That is why the creation happens after the pralayam. Got it? So அதுதான் we call it as fructification of karmas ன்னு சொல்றோம். When the jivas are ready to come back to the world to redeem themselves, the purpose is only to redeem themselves, but whether it happens or not, you get carried away by the maya. That is a different story. But the purpose of creation is to redeem themselves. அதனால்தான் creation திரும்பியும் நடக்கிறது. That we call it as fructification of karmas ன்னு சொல்றோம். Got it? Clear now? Okay. At least now we will get into the namas. The first nama is para. நம்ம பார்த்தோம், the first form of that sound is in the mooladharam. It is in the purest stage ன்னு பார்த்தோம். It is in the purest form. ஏன்னா சிவசக்தியினுடைய ஐக்கிய ரூபம் குண்டலினிங்கிற அந்த ரூபம், it is in the purest form. அதனால this is the subtlest of all four grades of speech சொல்றோம். பரா பஷ்யந்தி மத்தியமா வைఖரின்னு சொல்றோம். அந்த பராங்கிறது primordial sound, that is a seed. அவ்யக்தமா இருக்கு. it is unclear. there is no body, there is no form. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கிறது தான் பரா அப்படின்னு சொல்றோம். the first of the three, the subtle forms ல, ஏன்னா வாக்குங்கிறது தான் கிராஸ் ஃபார்ம்ல வருது. மற்ற மூணும் they are in the subtle form. அந்த subtle formல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பரா. that is the purest form of sound and she is in the form of para. இந்த பராங்கிறது தான் வந்து மூணா it changes. பரா, பரா அபரா அண்ட் அபரா. பரான்னு இருக்கு, மிஸ்ரமா பரமும் அபரமும் சேர்ந்த மாதிரி ஒன்று இருக்கு, கம்ப்ளீட்டா அபரம்னு மாறிடுறது. ஏன்னா when it comes to that only மைண்டுன்னு வர்றச்ச பரா அபரான்னு மாறுது. இன்டலெக்டுவல் ஃபார்ம் ஆகும்போது அபரான்னு மாறிடுறது. அபரான்னு மாறிட்டு then only it can come out as வாக், வைகரி. இந்த இதுல அந்த இந்த ரிக்வேதம் வந்து என்ன சொல்றதுன்னா, சத்வாரி வாக் பரிமிதா பதானி, 4 grades of speeches are there. Vidru brahmana ye manishinaha, those wise and learned people, they know that there are 4 grades of speech. Guha trani nihita, the 3 are deposited in secret. Ne angayanti, na angayanti means there is no body for those 3. There is no body or there is no meaning to that. No meaning and no body. Body இருந்தா தான் மீனிங்னு வரும். வாக்கு அர்த்தம்ங்கிறது வந்து சேர்ந்த மாதிரி ஒன்று. There is no body na, there is no meaning to those 3. துரியம் வாச்சோ மனுஷ்யா வதந்தி, 4வது தான் what the man speak. The 4th grade of speech is what men speak. What we speak is the 4th grade. இது வந்து ரிக்வேதத்திலேருந்து எடுத்திருக்கா.
அதனால இது இன்னொரு இதில் அவர் கம்பேர் பண்ணி சொன்னதை சொல்லிடலாம். 4 grades of speech are compared to வியாஹ்ருத்தின்னு சொல்லுவா காயத்ரியில். ஓம் பூஹு புவஹ சுவஹ. இந்த 4 கிரேடும் நம்ம சொல்கிற பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி அப்படிங்கிறதுல ஓம் பூஹு புவஹ சுவஹ அப்படின்னு 4 இருக்கு. அதில் இந்த பராங்கிறது ஓம்கார ரூபத்தில் இருக்கு. ஓம்ங்கிற ரூபத்தில் இந்த பராங்கிறது இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறது என்னென்னா, தெரிஞ்சது எல்லாருக்கும், முன்னாடியும் நான் சொல்லியிருக்கேன், இது பரானந்தநாதருக்கு அம்பாள் தர்ஷனம் கொடுத்ததுனால அவளுக்கு பரான்னு பேருன்னு சொல்கிறேன். இட் இஸ் ஒன்லி அன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பிகாஸ் நவ் வி ஆர் டீலிங் வித் சப்த பிரம்மம். பராங்கிறத அப்படின்னு 4 grades ஆஃப் ஸ்பீச்சில் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிரேட் ஆஃப் ஸ்பீச். பிரத்யக்ஷிதி ரூபா. பிரத்யக் அப்படின்னா டேர்னிங் இன்சைட். டேர்னிங் இன்சைட். பிரத்யக் சித்தி ரூபா. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சித்துங்கிற கான்சியஸ் ரூபத்தில் இருக்கா. When you look inside, she is in the form of chit. பரா, அந்த பராங்கிறத விட்டுருங்க. பராங்கிற அந்த ஃபார்ம் என்னன்னா பிரத்யக் சித்தி ரூபா. When you turn yourself inside, then அங்க இருக்கிற அந்த சித்துங்கிற அந்த கான்சியஸ், she is in the form of the consciousness, unmanifested Brahma. சித்துங்கிற கான்சியஸ்னஸ் இஸ் அன்மேனிஃபெஸ்டட் பிரம்மங்கிறது தான் சித்துங்கிற கான்சியஸ்னஸ். அந்த சித்துங்கிற ரூபமா when you look inside, not outside, when you look inside, when you turn yourself inside, when you start looking inside, that is, you can see that chit அப்படின்னு சொல்கிறேன். இதில் கதா உபனிஷத் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லியிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன். why you know the self created Lord made pierced 5 holes outside, outwards. The self created Lord, நான் அந்த I think I will read the, அது படித்தாலும் உங்களுக்கு தெரியாது. பராஞ்சிகானி வியத்ருண ஸ்வயம்பூஹு. இந்த செல்ஃப் ஸ்வயம்பூனா செல்ஃப் கிரியேட்டட் லார்ட் pierced 5 holes outside. ஏன்னா அந்த ஓப்பனிங் அவுட் சைடில் இருக்கிறதுனால the sense organs go only outside. Sense organs are, it is a genetic flaw. It is a flaw in the system. It is not our fault. We can say now, like, redeem ourselves from this. எப்படி sense organs, why you are drawn towards outward things now? Because he pierced it outside, so the sense organs go outwardly very easily, more than looking inside. அதான் தஸ்மாத் பராங் பஷ்யதி. வெளியில் போயிடுறது நான் அந்தராத்மன், உள்ளுக்குள்ளே வர்றது கிடையாது. ஏன்னா பிகாஸ் திஸ் அ நேச்சுரல் டிஃபெக்ட், இன்ஹெரண்ட் டிஃபெக்ட் இன் த சிஸ்டம். It is an inherent defect in the system that these 5 sensory organs openings are only outside, so the sense organs go outwardly than inside. Parang pashyati na antaratma. அப்போ ரேர்லி கஷ்டித் தீரஹ பிரத்யக் அப்படின்னு சொல்றா. பிரத்யக் ஆத்மனம் அப்படிங்கிறா. வைஸ் மென், தீரர் அப்படின்னாலே வாரியர்னு சொல்லலாம். யார் நிஜமான வாரியர்னா the one who wins over his mind and antaratma is the நிஜம் வாரியர். தீர அப்படின்னு சொன்னாலே wise and courageous person, அவன் உள்ளுக்குள்ள பார்க்குறான். ஏன்னா அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் அந்த எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து he withdraws the sense organs from the external objects to the self within. Very few, rarely people come across like that.
So the most people, they go by the stream, like, the flow of the thing, because it is outside the sense organs. Go to fond of external things and it goes outside, because the holes are, it is not our fault, the holes were pierced only outwardly, not inside. அப்படின்னு சொல்றது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா this is what happens to all of us. So பிரத்யக் சித்தி ரூபா, இது என்னன்னா அந்தராத்மா உள்ளுக்குள்ள அந்த வித்ரா பண்ணிட்டு உள்ள பார்க்கறச்சே, யூ கேன் see that sound Shabda Brahmam and the பிரகாஷ ரூபமான அந்த பரபிரம்மம், the primordial light and sound, you can see it inside. அப்போ நம்மக்குள்ள பார்த்தோம்னா, once you start, உள்ள பார்த்தவன் உலகத்தை பார்க்கறான் இல்லையா? The one who sees within himself, he can see the entire creation. அப்போ அந்த 20 hertz 20 kilohertz எல்லாம் he is not bound by all those things. There is no limitations to his eyesight or any function, any other functions. நம்ம உள்ளுக்குள்ள அந்த சப்தமும் பிரகாசமும் ஒளி ரூபமா இருக்கிற அந்த பிரம்மத்தையும் உள்ள பார்க்கிறவன், அதையே எல்லார்கிட்டையும் பார்க்கறச்ச அவனுக்கு தெரியறது இந்த பிரபஞ்சம்ங்கிறதே இதுதான் பிரம்மமயமா இருக்கு. அப்பதான் அந்த பிரம்ம ஞானம்ங்கிறது சித்திக்கிறது அவனுக்கு. அதனால்தான் வெரி ரேர்லி ஃபியூ பீப்புள் லுக் இன்சைடுன்னு, because very rarely only people can become brahma jnanis, not everybody can become gra madri is, they have said. Rigvedam, no, not Rigvedam, Katha Upanishad, na eduthathu Katha Upanishad la pashyanti ngiradhu, it is the second stage in the evolution of speech. It is the second stage in the evolution of speech. And the first differentiation என்ன நடக்கிறதுன்னா, mind starts deliberating over the consciousness, that seed of thought. அதில் mind starts deliberating over that. Still it is unclear. அது மணிப்பூரகத்துக்கு வருது, still it is unclear. ஏன்னா இந்த செக்ஷன் பூராவே சௌபாகிய சுதோதயம்னு ஒரு ஸ்கிரிப்ட்லேருந்து தான் எடுத்திருக்கான். that deals completely with this aspect of the Brahmam, Shabda Brahmamங்கிறத பற்றி அதுலேருந்து எடுத்திருக்கா. அதில் என்ன சொல்கிறான்னா, இது நான் சொன்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மைண்ட் ஓவர் that speech, that stage of speech ன்னு சொல்லலாம். Because it is not still called speech. That's second stage of speech. Influence of mind is over that. மனசுங்கிறது அது பல விதங்களில் யோஜனை பண்ணி பார்க்கறது ஒரு அந்த சமாச்சாரத்தை. பிகாஸ் மனசு எதனாலன்னா எல்லா இந்திரியங்கள்லேருந்து தான் அதுக்கு விஷயம் கிடைக்கிறது. அதை பேஸ் பண்ணி மைண்ட் ஸ்டார்ட்ஸ் டெலிபரேட்டிங் ஆன் த தாட். இந்த பஷ்யந்திங்கிற பேர் அம்பாளுக்கு ஏன் வந்ததுன்னா, பஷ்யதி சர்வம் ஸ்வாத்மனி கரணானாம் சரணிமபி யதுத்தீர்ணா அப்படிங்கிறார். She sees everything in herself. அதனால பிகாஸ் கரணானாம்னாலே ரீசனிங்ஸ்னு அர்த்தம். இதில் என்ன பண்ணுறோம், நம்ம மைண்டில் ரீசனிங் தான் இங்கே நடக்கிறது. பட் ஷீ இஸ் பியாண்ட் ஆல் த ரீசனிங். உத்தீர்ணா, ஷீ இஸ் அபவ் ஆல் த ரீசனிங். ஷீ இஸ் அபவ் ஆல் த ரீசனிங்ஸ். ஆனால் நம்மளோட மைண்டில் நம்ம ரீசனிங் பண்ணிட்டு இருக்கோங்க. ஏன் அவளை பஷ்யந்தின்னு சொல்கிறோம்னா, she sees the entire thing within herself, in her. அதனால அவளுக்கு பஷ்யந்திங்கிற பேர் வந்திருக்கு அப்படின்னு சுதோதயம் சொல்றது, சௌபாகிய சுதோதயம்ங்கிறது சொல்றது. இது ஒன்று கண்டினியூவேஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் நாமான்னு போட்டிருக்கார் அவர். when you start, நான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன், when you start looking inwards, then you see the pure form of that light and the sound within you. சிவசக்தி ஐக்கிய ரூபம்ங்கிறது அந்த ஒரு ஆஸ்பெக்டை நம்ம நமக்குள்ள பார்க்குறோம். அட்லீஸ்ட் சவுண்டுங்கிறத வெளியிலையாவது கேட்குறோம். அந்த
பூரண ஜோதி உள்ளுக்குள்ள தானே இருக்கு, பரிபூர்ணமா இருக்கு அந்த பிரகாச சக்தி. அந்த பிரகாசத்தை உள்ள பார்க்கும்போது பிரபஞ்சத்துல எல்லாமே எல்லாத்துலயும் அந்த பிரகாசத்தை பார்க்கிற மைண்ட் செட் வந்துடுறது. You see what you see within yourself, you see in the entire creation existing the same way. அப்பதான் தெரியறது we are not different. we have got different forms. நம்மளாம் பார்க்கறச்ச physical form ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கு. மனுஷாளுக்குள்ளேயே வேற மாதிரி இருக்கு. மனுஷனா இருக்கா, மிருகமா இருக்கா, கல்லா இருக்கு, மலையா இருக்கு, everything. When you see that Param Jyoti, Arut-Perum Jyoti inside you, and you can get to see it in every aspect of this creation, in every part of this creation. That is what she sees, the entire thing within herself. அப்படிங்கிற பஷ்யந்தி அப்படிங்கிற நாம அதை சொல்றேன். பரதேவதா, உத்கிருஷ்டமான பரதேவதைனா she is the supreme form. எல்லாத்தையும் தனக்குள்ள பார்க்கறான்னா அவள் சுப்ரீமா தானே இருக்கணும் இல்லையா? பஷ்யந்திங்கிற வார்த்தைக்கு she sees the everything within herself na, she has to be supreme to see everything within herself. எல்லாமே அவளுக்குள்ள அடங்கியிருக்கு. the entire thing. நான் அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி பிரம்மத்தினுடைய ஒரு டாட் தான் இங்க கிரியேஷன்ங்கிறது வருது. பிரம்மங்கிறது பிரபஞ்சம் எல்லாம் வியாபிச்சிருக்கிற சமாச்சாரத்துல காரண பிந்துங்கிறது என்ன, ஒரு டாட் தானே. the dot only comes out. so அப்படின்னா how superior that form isங்கிறது நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். we can't like we can't see it, we have to perceive that how huge it can be அப்படிங்கிறது. அதனால தான் சொல்றா பரதேவதா அப்படிங்கிற. மத்தியமா, மத்தியமாங்கிறது this is the third stage of speech. In the stage, in the level of speech, we see that intellect is interacting with the consciousness, influencing the consciousness. Mind influence aache. When the intellect starts interacting with that, then ஏதோ ஒரு firm idea firm ஆயிடுறது அந்த இடத்துல. முதல்ல விதைன்னு இருந்தது பராங்கிற ஸ்டேஜில், கொஞ்சம் துளிர் விட்டு வந்தது பஷ்யந்தின்னு, இப்போ ஒரு மொட்டே வந்துடுது. மொட்டு மலராகிறது அடுத்த ஸ்டேஜ் தான், ஆனா மொட்டுங்கிறது இங்க ஃபார்ம் ஆயிடுறது. the bud forms here, bud of the speech that is going to form here. so இது என்ன சொல்றான்னா பஷ்யந்தீவ ந கேவலம் உத்தீர்ணாங்கிற. it is still unclear. it is பஷ்யந்திங்கிற மாதிரி அன்கிளியரும் இல்லை. பஷ்யந்தி ஸ்டேஜில் இருக்கிற கிளாரிட்டியை விட கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டியா இருக்கீங்க. வைகரி மாதிரி கிளியரா இருக்கா. நாபி வைகரீவ பஹி ஸ்புடதரதி அப்படின்னு போடுறா. அப்போ வைகரி மாதிரி ஸ்புடமா இருக்கான்னா கிளியரா இருக்கான்னா அதுவும் கிடையாது. because vaikariங்கிறது gross form. so it is neither like vaikari clear nor like pashyanti unclear. it is somewhere in between. so it is called madhyama because of that. it is neither here nor there. வாக்ரூபா மத்தியமா தயோரஸ்மான்கிற. இந்த மாதிரி வைகரியும் இல்லாம, வைகரி மாதிரி கிளியராகவும் இல்லாம, பஷ்யந்தி மாதிரி அன்கிளியராகவும் இல்லாம இருக்கிறதுனால இந்த ரூபம், இந்த வாக்கோட ரூபத்துக்கு மத்தியமா அப்படின்னு பேருன்னு சொல்றேன். இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி consciousness interacts with intellect to form the idea. most of the times என்ன ஆயிடுறதுன்னா பல விஷயங்களை யோஜனை பண்றோம். when it comes to வைகரி கொஞ்சம் ஃபில்டர்டா தான் it comes out. so many times whatever we think we don't talk. probably we talk what we think opposite of what we think. இல்லையா? யோஜனை பண்றதுக்கு ஆப்போசிட்டா பேசுவோம். அப்படின்னா நம்ம அதை யோஜனை பண்ணலைன்னா கண்டிப்பா யோஜனை பண்ணிருக்கோம். we didn't want to say it out, we have kept it somewhere in the storage.
It comes out sometimes without our knowledge. கண்டிப்பா யோசனை பண்ணாம எதுவுமே வரல. Intellect has interacted with everything, whether whatever we speak, whenever we speak. Huh? Dangerous, no? We are dangerous. We are the superior creation, so we are dangerous. So many times we don't talk our mind and சொல்றோம். So mind has deliberated a lot of things. We are not able to talk our mind. அத்தனை சுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. இது வருமா, இதுக்கு வாளுக்கு சரியா இருக்குமா, வாளுக்கு சரியா இருக்குமா, இது தப்பா சொல்லிடுவோமோ, சரியா சொல்றோமா, ஆர் வி ஆக்சுவலி திங்கிங் ரைட்? நிறைய யோசனை பண்றோம் இல்லையா? ஸோ அதனால இந்த மைண்டு இன்டலெக்ட் எல்லாம் போனா கூட வைக்கரியா வர்றது, ஐ ஹாவ் அ ஃபீலிங் இட் இஸ் ஒன்லி வெரி வெரி ஃபில்டர்ட். only some sort of percentage only comes out as வைக்கரி. அவ்வளோ தாட்ஸும் அவ்வளோ இதுவும் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அண்ட் இது நமக்குள்ள போயிட்டே தான் இருக்குது. நமக்குள்ள அது போயிட்டு தான் இருக்கு. ஆல் சைட்ஸில் we just think on all angles and we see what can be told. What can be told தான், what is to be told இல்லை, what can be told தான் we are thinking. என்னத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு என்னத்தை சொல்லலாம் இல்லையா? அந்த அளவுக்கு வரல. எந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம சொல்றதை நம்ம சொல்லணுங்கிற தர்மம் நமக்கு இன்னும் வரல. அது that becomes, and then we will have nobody around us, we will be alone. இப்போ மர்மரிங், வி டாக் டு அவர் செல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மத்தியமாங்கிற ஸ்டேஜில் தான். அதனால தான் வாட் எவர் வி திங்க் வி டாக் டு அவர் செல்ஸ், வாட் வி டாக் டு அதர்ஸ் இஸ் மச் மச் மோர் ஃபில்டர் தென் வாட் வி டாக் டு அவர் செல்ஸ். அது இந்த ஸ்டேஜ் தான். ஸோ நிறைய சமயத்தில் மந்திரங்கள் சொல்கிறது, முணு 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 முணுன்னு சொல்கிறது, மர்மரிங்ஸ். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் ஹியர், பட் ஐடியா இஸ் வெரி கிளியர்லி ஃபார்ம்ட். அதை தெரிஞ்சுக்கணும். வெரி கிளியர்லி ஃபார்ம்ட், மச் பெட்டர் தேன் பஷ்யந்தி ஸ்டேஜ். மத்தியமா முடிச்சதுக்கு அப்புறம் வைக்கரி ரூபா. வைக்கரி ரூபா இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் எவல்யூஷன். வைக்கரி ரூபம்ங்கிறது இட் இஸ் த கிராஸ் ஃபார்ம் ஆஃப் த சவுண்ட். ஏன் இதுக்கு வைக்கரிங்கிற பேர் வந்தது அப்படின்னா, நான் முன்னாடி ஒரு தடவை நான் பேசும்போது சொல்லியிருக்கேன், நம்மளோட உடம்புல நிறையா பிராணன்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பண்ணுறது. டைஜஷனுக்கு ஒன்று இருக்குது, கொட்டாய் ஓடுறதுக்கு ஒன்று இருக்குது, கண்ணு சிமட்டுறதுக்கு ஒன்று இருக்குது. தெர் ஆர் பிளென்டி ஆஃப் பிராணாஸ் இன் அவர் பாடி விச் டஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், விச் இஸ் அசோசியேட்டட் வித் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த ஸ்பீச்சுங்கிறதுக்கு ப்ரொடியூஸ் ஆகணும் இல்லையா, வெளியில் வரணும் இல்லையா, ஸ்பீச்சஸ் கிளியர்லி இட் ஹேஸ் டு கம். இதுக்கு எந்த பிராணன் என்ன வருதுன்னா, அதுக்கு வைக்கரம்ங்கிற பிராணன் இஸ் அசோசியேட்டட், இஸ் சப்போஸ் டு பி ப்ரொடியூசிங் திஸ் சவுண்ட் வென் வி டாக். சவுண்ட் வித் கிளாரிட்டி, ஏன்னா கிளியராக வார்த்தைகளாக வெளில வருது. சும்மா நம்ம கத்துற மாதிரிலாம் இல்லை. வி டாக் நல்லா கிளியராக பர்ஃபெக்டட் evolved, completely evolved speech when it comes out. இதுக்கு எந்த பிராணன்கிறது எந்த வைக்கரம்ங்கிற பிராணன் is the one which is the cause for this speech. ஸோ அதனால தான் இதுக்கு வைக்கரிங்கிற பேர் வந்ததுங்கிற. வைக்கரிங்கிற பேர் வரதுக்கு காரணம் பிகாஸ் ஆஃப் த வைக்கரம்ங்கிற பிராணன். சௌபாகிய சுதோதயம் தான். ஏன் இந்த வைக்கரிங்கிறது இதுக்கு எது வைக்கரிங்கிறது சொல்றா அப்படிங்கிறதுக்கு டிஃபைன் பண்றது. அது வை நிச்சயேன கம் கர்ண விவரம் ரதி கச்சதீதி வியுத்பத்திங்கிறது. வை நிச்சயேன, ஃபார் ஷியோர், நிச்சயமா. கம் கர்ண விவரம். கம் கர்ண விவரம்னா யுவர் ஆடிட்டரி பேசேஜ் ஸ்டார்டிங் வித் விவரம்னா ஹோல்னு பேரு. கர்ண விவரம்னா காதில் இருக்கிற ஹோல். கம் ஆடிட்டரி பேசேஜ். கம் கர்ண விவரம் கச்சதீதி, which reaches the ear.
ரதி வியுத்பத்திங்கிறா. ரத்தினா that is fully evolved and perfected. Vyutpatina it is perfect speech. So the fully evolved perfected sound which reaches the ear, is known as vaikhari அப்படின்னு சொல்றது. அதுக்கு வைக்கரிங்கிறதுக்கு என்னன்னா, the sound has to reach the ear. நிச்சயேன, for sure it has to come karna vivaram rati gachatiti vyutpatti அப்படிங்கிற. It has to reach, for sure it has to reach the ears அப்படிங்கிற. அதுக்கு அதனால தான் வந்து இதெல்லாம் மத்தியமாங்கிறதெல்லாம் விஸ்பரிங் சவுண்ட்ல மத்தியமான்னு சொல்றோம். whereas it மத்தியமாங்கிற அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது, it completely gets evolved and it comes out in the name of Vaikari. That is the reason it is called Vak. வாக்குங்கிறத வந்து நம்ம அதனால பேர் சொல்றோம். பக்த மானச ஹம்சிகா. என்னடா அது திடீர்னு சப்த பிரம்மம்னு பேசிட்டு பக்த மானச ஹம்சிகா அப்படின்னு சொல்ற. மானச அப்படின்னாலே எல்லாருக்கும் வர்றது மானசரோவர். பிரம்மாவுடைய மைண்ட்லேருந்து வந்ததுனால தான் அதுக்கு மானசரோவர். That came from the mind of Brahma. அந்த ஹிமாலயம் ரேஞ்சில் கைலாசத்துக்கு கிட்ட பியூர் வாட்டர் லேக்னா மானசரோவர் தான். மானசரோவர், தட் இஸ் த ரீசன் பியூரிட்டி கோஸ் வித் ஸ்வான்ஸ். அன்னபக்ஷிகளுக்கு அந்த பரிசுத்தமான, அதனால்தான் flocks of swans were seen, are still seen in Manasarovar. It is still existing. It is still seen in Manasarovar. பிரம்மாவனுடைய மனசுலேருந்து அது உருவானதுனால அந்த லேக்குக்கு மானசரோவர்ங்கிற பேரு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பக்த மானச ஹம்சிகா இந்த மானசத்துக்கு வரும். எப்படி அந்த லேக் வந்து பியூர் வாட்டர்ல இருக்கோ, பக்தனுடைய மனசு பியூர் வாட்டரா இருந்ததுன்னா அதுல ஹம்சமமா அவ வந்து இருப்பாங்க. இஃப் யுவர் மைண்ட் கெட்ஸ் பியூரிஃபைட் அண்ட் இட் இஸ் பியூர் லைக் வாட்டர், ஏன்னா ஸ்வான் வில் கம் ஒன்லி டு பியூர், இட் வில் டேக் ஒன்லி பியூர் திங்ஸ். பியூரிட்டி அதுக்கு ரொம்ப முக்கியம். பக்தனோட மனசு பியூரிட்டியா இருக்கிறதுனால அந்த பக்தனோட மனசுல ஹம்சமா வந்து இருக்கா. அதனாலதான் அவளுக்கு she is known to the minds of bhaktas. That is why she is called Hamsika. பக்த மானச ஹம்சிகா. பின்னாடி ஒரு நாம முனிமானச ஹம்சிகான்னு வருது. முனிமானச ஹம்சிகான்னு வருது. முனிவர்களுடைய மனசுல இருக்கிறவா, அசட்டிக்ஸோட மனசுல, சேஜஸோட மனசுல இருக்கிறவா. இங்க வந்து பக்தர்கள், டிவோட்டிஸ், பக்தாஸ், அவளோட மனசுல மானசரோவர் மாதிரி பியூரா இருந்ததுன்னா தென் ஹம்சம் மாதிரி அவளும் வந்து அதுல இருப்பா. பக்த மானச ஹம்சிக்காங்கிற. ஆனா இதுல பார்க்கணும், யூஸ்வலா ஹம்சத்தை வந்து தே சே இட் ஒன்லி அஸ் பேர்ஸ். நம்ம இதுல கூட பார்த்தோம், சௌந்தர்ய லகர சமுன் மீல சம்வித் கமலமகரந்தை கரசிகம் பஜே ஹம்ச துவந்த்வம் கிமபி மகதா மானசச்சரம். இந்த மானசங்கள மனசுல அந்த ரெண்டு அன்னபக்ஷிகளும், the swans, a pair of swans are swimming around taking only the rasam of that kamalam that is present there, that lotus that is present there. கமல மகரந்தை கரசிகம் அது மட்டும்தான் எடுத்துக்கிறதா, ஏக ரசம், அதனுடைய ரசனை மழை அது மட்டும்தான் எடுத்துட்டு அது அந்த மனசுல அந்த ரெண்டு ஸ்வான்ஸ் போயின்னு இருக்குங்கிற. யதா லாபா தஷ்டாதச வித்யா குணி. அது என்ன பேஷண்ட் இருக்குன்னா, வாட் தே ஆர் கன்வர்சிங் இஸ் த 18 வித்யாஸ். They are conversing, they are superior swans. Those say that they are conversing about the 18 vidyas. ஆனா அந்த swans ஏன் பேரா சொல்றா?
ரொம்ப அழகான ஒரு ரெப்ரசன்டேஷன். ஒரு swan represents sense of hearing, the other swan represents sense of seeing. நமக்கு பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு, சென்சரி ஆர்கன்ஸ். there are 5 பஞ்சேந்திரியங்கள். வாட் காசஸ் மோர் எரோஷன்னா ஹியரிங் அண்ட் சீயிங் தாங்க. ஸ்விட்ச் ஆஃப் த டிவி, தென் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ்ட். Hearing and seeing only causes more erosion to your sensibilities. That is the problem. காந்தி 3 குரங்க வச்சார். முதல் monkey closes the eyes, third monkey closes the ears. அது ரெண்டுத்துக்கு நடுவுல வாயை மூடி வச்சுட்டார். இது ரெண்டும் பந்தா இருந்ததுன்னா, seeing and hearing பந்தா இருந்ததுன்னா, your mouth will automatically shut. When you don't open your mouth, then there is no problem in your life. அதனால இந்த துவந்தமா ஏன் சொல்றான்னா, one denotes the sense of hearing, the other one denotes the sense of seeing, because hearing and seeing constitute the major portion of the erosion that can happen to a character. Values, நம்மளோட moral valuesல ஏதாவது எரோஷன் வருதுன்னா, that happens mainly because these twoங்கிறதுனால தான். the purity வரணுங்கிறதுக்காக, அந்த ரெண்டுத்துல purity வரணும், பார்க்கறதுல purity வரணும், கேட்கறதுல purity வரணும், வந்ததுன்னா வாக்கு purity ஆகும். அதனால தான் அந்த ஹம்சத்தை துவந்தமா சொல்றா, because the ஹம்சம் denotes only purity. ஏன் இந்த வாக்கோட அதை சேர்த்திருக்காங்கிறதுக்காக சொல்லுங்க. when the seeing என்னன்னா, mind only plays a major role in analyzing it. Mind gets all the information only from hearing and seeing. மைண்ட் எப்படி ஐடியாஸ் ஃபார்ம் ஆகுது மைண்டுக்குன்னா, அது என்ன கேட்கறதோ என்னத்தை பார்க்கறதோ அதை வச்சுட்டு இட் ஃபார்ம்ஸ் ஐடியாஸ். அப்போ அந்த மைண்ட் அதை அனலைஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே மைண்ட் பியூரிட்டி ஆகணும்னா, யுவர் ஹியரிங் அண்ட் சீயிங் ஷுட் கெட் பியூரிஃபைட், which actually is the cause of your moral erosion. Erosion in the moral values, we should say it like that. So it brings in purity. When you start seeing things, when you start hearing good things, when you start seeing good things, you develop good thoughts. Your walk becomes purified. அதனால தான் பக்தமான, அவளை தான் பக்தாங்கிற, பக்த மானச ஹம்சிகா நம்மள சொல்ற. why it has come in between this அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுனா இதுதான், வாக் directly depends on what you are hearing and seeing. வாக்குங்கிறது வர்றது, it depends on what you are hearing and seeing. So try to hear good things, try to see good things, then it also purifies your walk. எப்படி அமிர்தத்தை எடுக்கிறச்ச அழகால விஷம் வர மாதிரி, வாக்கு அமிர்தமா இருந்தா கூட அதுலயும் விஷம் வரலாம். துவந்தமான இந்த உலகம். பக்தன் என்ன பண்றான், அவளை நினைச்சு நினைச்சு பக்தியால மனசை பியூரிஃபை பண்ணிக்கிறான். அப்ப அவனுக்கு அந்த விஷம்ங்கிறது கம்மி ஆயிட்டு போறது, அமிர்தமான நிலைமைக்கு அவனே வந்துடுறான். அமிர்த நிலைக்கு he reaches that stage of nectar. அமிர்த நிலைக்கு அவன் வரான். That all depends on the purity of heart, purity of your mind, purity of your thoughts. Then purity of words is just an imminent result. That is the reason this thing has come here at this stage. Bhakta Manasa Hamsika. She is known only to her pure devotees. எல்லாருக்கும் தெரிய மாட்டா பதிவிரதா. ஸோ ஆனா பக்தர்கள் சுத்தமா மனசு இருந்ததுன்னா அவளுக்கு அவள் தெரியும். பக்த மானச ஹம்சிகா அப்படின்னு சொல்றார்.
காமேஸ்வர பிராணநாடி. காமேஸ்வர aspect of Shiva comes just before creation. காமேஸ்வரன் காமேஸ்வரின்னு நம்ம சொல்றோம். அந்த கிரியேஷன் ஆஸ்பெக்ட்ல வர்றதுதான் காமேஸ்வரன். ஏன்னா இச்சையோட கூடிய பிரம்மம் காமேஸ்வரன். பிராண நாடின்னு சொல்ற அவதான் பல்ஸ் அங்கன்னு சொல்லிட்டோம் நம்ம. அந்த பல்ஸ் இல்லைன்னா அந்த காமேஸ்வரன் இஸ் டெட். பிரம்மங்கிறது நிர்குணம் ஆயிடும், மோஷன்லெஸ் ஆயிடும். அந்த பல்ஸ் இருக்கிறதுனால அந்த பிரம்மங்கிறது எவால்வ் ஆகி இத்தனை கிரியேஷனா வருது. அதனால தான் அவளுக்கு காமேஸ்வர பிராண நாடிங்கிற பேர் வருது. ஷீ இஸ் த லைஃப் ஃபோர்ஸ் ஆஃப் காமேஸ்வரா. அந்த பரபிரம்மத்தினுடைய லைஃப் ஃபோர்ஸா இருக்கு. காமேஸ்வரன் ஆஸ்பெக்ட் கம்ஸ் when the creation is going to happen. ருத்ரத்திலேருந்து எடுத்தவர் சொல்லியிருக்கா, யாத்தே ருத்ர சிவா தனு சிவா விஸ்வாஹ பேஷஜி. The one person, the Rudran aspect of Shiva is only can save you from the pain of this birth and death. He comes as a medicine. Beshaji comes as medicine for the disease called birth and death. Shiva Rudrasya Beshaji Tayano Mrida Jivase. எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் சிவா வருதுன்னா, சிவா வித் ஹிஸ் கன்சர்ட் கால் சக்தி, when they are together they become the medicine for this world. They can cure this world from they come as medicine for curing the disease as birth and death, the cycle of birth. So adula சொல்றா that the என்ன auspicious formனு கேக்குறா, எந்த auspicious formல சக்தியோட கூட்டி இருக்கானோ அது என்னன்னா காமேஸ்வரனுடைய form. இந்த இதுல ருத்ரத்துல அவ சொல்லும் போது மற்றதெல்லாம் சொல்லிட்டு வரா. ஆனா உலகத்துல இந்த பர்த் அண்ட் டெத்துங்கிற அந்த சைக்கிள்லேருந்து நமக்கு விடுதலை வரணும்னா சிவனும் அந்த சக்தியும் சேர்ந்த ஃபார்மான அந்த ஒரு சிவசக்தி ஐக்கிய ரூபம் தான் நம்மளை விடுவிக்கும் அப்படின்னு ருத்ரம் சொல்றது நான் சொல்லலை. ஓகே, காமேஸ்வர ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் ஒன்லி தே ஆர் டாக்கிங் அபவுட். இதை ரொம்ப அழகா விளையாட்டா ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு இல்லையா, சௌந்தர்ய லஹரியில நம்ம நிறைய தரம் பார்த்துருக்கோம். We have seen it before also, the Sudama Bhyasvadhya Pratibhaya Jara Mrityuharani. அந்த அமிர்தம் பிரதிபயன, the fearful Jara Mrityu, old age and death, அதுலேருந்து நம்மளை விடுவிக்கிற அமிர்தத்தை எல்லா செலஸ்டியல்ஸும் எடுத்துக்கிறான். All the celestials partake that. எல்லாரோட விதி எழுதின பிரம்மாவும் அழிஞ்சு போறான் பிரளயத்துல. 100 சோம யஜ்ஞம் பண்ணினா அஸ்வமேதயாகம், 100 பண்ணினா சத அஸ்வமேதயாகம் பண்றச்சே தட் பர்சன் பிகம்ஸ் இந்திரா. இந்திரனும் அழியிறான். இவ எல்லாரும் எதை எடுத்துட்டு இருக்கா, அமிர்தத்தை எடுத்துட்டு இருக்கா. சுதாம பியாஸ்வாத்யா பிரதிபய ஜரா மிருத்யு ஹரணி. அதுக்கு பயந்துண்டு இந்த ஓல்டேஜ் வரக்கூடாது, சாவு வரக்கூடாது, நம்ம எப்பவுமே இருக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தவாள்லாம் அமிர்தம், அந்த அமிர்தத்தை எடுத்துண்டா அவ எல்லாம் அங்க காலி ஆயாச்சு. ஆனா கராளம் யக்ஷேவளம் கபலித்தவத, அது என்ன பண்றான்னா சிவன் கபலீகரம் பண்றான். He swallows, he doesn't take, taste எல்லாம் எடுக்கல, அந்த விஷத்தை, ஆலகால விஷத்தை கபலீகரம் பண்றான். அப்படியும் அவனுக்கு ஒன்னும் ஆகலைன்னா தவ ஜனனி தாட்டங்க மகிமா, நீ போட்டு இருக்கிற அந்த தாட்டங்கத்தினுடைய மகிமை தான் அப்படின்னு ஆதிசங்கர். ஏன்னா காமேஸ்வர பிராண நாடி அவள் இருக்கும்போது அந்த காமேஸ்வரனுக்கு ஏதாவது ஆகுமான்னு கேட்கிறார். அதுதான் உள்ளர்த்தம். Who is the life force of சிவானா அந்த சக்தி இருக்கு, அந்த அம்பிகை இருக்கா அப்படின்னு இருக்கறச்ச
அந்த விஷத்தை கபலீகரம் பண்ணினாலும், even if he swallows the entire thing, nothing happens to him if during the pralayam when everybody else gets absorbed into that. எல்லாரும் லயமாயிடுறாளே. யார இந்திரனை விட்டு வச்சிருக்கல? பிரம்மா எல்லாரோட விதியை எழுதினா பிரம்மாவோட விதியை யாரும் எழுதல. பிரம்மாவும் அங்க போயிட்டார். விதி சதமஹாக்கிய 100 அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கான் இந்திரன். யாரையும் விட்டு வைக்கல. ஆனா அமிர்தம் குடிச்சவாளை கூட விட்டு வைக்கல. ஆனா ஃபுல்லா விஷத்தை குடிச்சவ இருக்கானா, நீ அவனுடைய லைஃப் ஃபோர்ஸா இருக்கு. அதுதான் தவ ஜனனி தாட்டங்க மகிமா. யூ ஆர் த லைஃப் ஃபோர்ஸ் ஆஃப் தட் பரபிரம்மம், சிவன், பரமசிவன், காமேஸ்வரன். ஸோ காமேஸ்வர பிராணநாடின் இதனுடைய அர்த்தத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். ஒரு ரசிகத்தன்மையோட பொயட்டிக்கல் வியூ பாயிண்ட்ல ஹி ஹஸ் எக்ஸ்பிளைன் தட். தாட்டங்கத்தை அவளோட தாட்டங்கத்தை மகிமைப்படுத்தி பேசி கிருத்தங்யா. கிருத்தங்யா அப்படின்னா, கிருத்த அப்படின்னா ஆக்ஷன் எல்லாமே, வாட் எவர் ஹேப்பனிங், everything that happens. Kritanyana, the one who knows whatever is happening, all actions in the universe. Simple adha. Kritanyana, whatever action happens in the universe, she is aware of that. She is the one who knows everything that happens here. சாட்சி யாருமே பார்க்கலன்னுட்டு தப்பு பண்ணிட முடியாது, அவ பார்த்துட்டே இருக்கான்னு சொல்றார். கிருத்தங்யா. கிருத்தே சுக்ருத துஷ்கிருத்தே ஜானாதீதி கிருத்தங்யா அப்படிங்கிற. கிருத்தம் சுக்ருதம் நல்ல விஷயங்கள், குட் டீட்ஸ் ஆர் கால்ட் சுக்ருதம். துஷ்கிருதம் மிஸ்டீட்ஸ், கெட்ட விஷயங்கள் எல்லாம் அவள் ஜானாதீதி, எல்லாம் அவளுக்கு தெரியும். அதனால ஷீ இஸ் கால்ட் கிருத்தங்யான்னு பாஸ்கரர் ஆயர் சொல்றார். கிருத்தே சுக்ருத துஷ்கிருத்தே ஜானாதீதி கிருத்தங்யா. எல்லா குட் டீட்ஸும் தெரியும், மெரிட்டோரியஸ் டீட்ஸும் தெரியும், மிஸ் டீட்ஸும் தெரியும். ஷீ இஸ் த விட்னஸ் டு எவ்ரிதிங் தட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 விட்னஸ் இருக்கா நமக்கு. யாரும் பார்க்கலன்னு நம்ம தனியா இருந்து எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றாரு. 9 விட்னஸஸ் ஆர் சூரியன் பார்த்துட்டு இருக்கான். சோம 2வது விட்னஸ். யமனுக்கு தப்பிக்க முடியுமா? முடியாது. காலத்துக்கு தப்பிக்க முடியுமா? காலம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. மகாபூதானி பஞ்ச, 5 எலிமெண்ட்ஸ், the 5 cosmic elements. இந்த 9ம் ஆல்வேஸ் வாட்சிங் அஸ். ஸோ இந்த 9 ரூபமாகவும் அவள் இருக்கிறதுனால அவள் சாட்சி. அவளுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. இந்த 9 ஃபார்ம் எதுன்னா அவகிட்டேருந்து வர்ற ஃபார்ம்ஸ் தான். இந்த 9 ரூபத்திலையும் அவள் இருக்கா. அதனால உலகத்துல அவளுக்கு தெரியாம எந்த ஒரு துரும்பும் அசையறது கிடையாது. She knows everything. The sun, the moon, Yama, the Lord of Death, time, Kalam, and the 5 cosmic elements are always witnessing our actions. நவசாட்சியம் பாவால 9 சாட்சிகள். அந்த 9 சாட்சிகள் நமக்கு என்னைக்கும் இருக்கு. அந்த 9ம் அவளோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால she knows everything. சப் கான்ட்ராக்ட் விட்டுருக்கா அந்த 9க்குன்னு அர்த்தம். இன்னொன்னு சொல்ற, நம்ம மெரிட்டோரியஸ் டீட்ஸ் பண்றச்சே she gives back that knowledge to us. When we do good deeds, அவன் நமக்கு பிரைஸ் கொடுக்குறான்னா she gives that knowledge. என்ன நமக்கு எந்த நாலேஜ், நமக்கு அவளை பத்தின நாலேஜ் நமக்கு வருதுன்னா நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல எங்கேயோ புண்ணியம் பண்ணியிருக்கோங்கிறது தான் அர்த்தம். நம்ம பண்ணின புண்ணியம் அவளை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு
ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுன்னு சொல்லணும். அவளை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க முடியறதுன்னா அது நம்ம பண்ணுற புண்ணியங்கள்னால தான் நமக்கு கிடைக்கிறதுனால தான் அவளை கிருத்தஞ்ஞான்னு சொல்கிறா அப்படின்னு ஒன் ஆஃப் த இன்டர்பிரிட்டேஷன்ஸ். 4 யுகம் தெரியும். கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், இப்போ கலியுகம். கிருத்த யுகத்தில் தர்மம்ங்கிறது, ஞானமும் தர்மமும் 100% இருந்ததுன்னா அது கிருத்த யுகத்தில் இருந்தது. தென் இட் ஸ்டார்டட் டெப்ளீட்டிங். ஞானமும் கம்மியாச்சு, தர்மமும் கம்மியாச்சு. விச் ஆர் த டூ? தர்மமும் ஞானமும் தான் ஒரு சொசைட்டி கம்மியாகாமல் போகிறதுக்கு அது ரெண்டும் தான் வேணும். தர்மமும் ஞானமும், they are the 2 pillars to the society for it to stand afloat. அப்படின்னா தர்மமும் ஞானமும் இட் இஸ் டெப்ளீட்டிங் ஸ்லோலி ஆஃப்டர் யுகம் ஆஃப்டர் யுகம். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா இருந்தது கிருத்த யுகத்துல, திரேதா யுகத்துல வரைச்ச கொஞ்சம் கம்மியாச்சு. துவாபர யுகத்துல வரைச்ச மனுஷன் கூட பிறந்தவாளே ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டான். துவாபர யுகத்துல இன்னமுமே கம்மியாச்சு. இன்னைக்கு மனுஷன் அவன் கூடவே சண்டை போட்டு இருக்கான். கலியுகத்துல தர்மம்ங்கிறதே இல்லாம போயிடுது. தர்மம்ங்கிறது இல்லை, ஞானம்ங்கிறது இல்லாத ஒரு நிலைமையில இன்னைக்கு வந்துட்டோம். ஆனா அது பூர்ணமான இருந்த நிலைமையில கிருத்த யுகத்துல அப்பவும் அவள் இருந்தா. அதனாலதான் அவளை கிருத்தஞான்னு சொல்றான்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்றா. வேர் த தர்மா அந்த நாலேஜ் ப்ரொவைட். ஞானமும் தர்மமும் இருந்த நிலை, பூர்ணமா இருந்த ஒரு நிலைமையில she is called கிருத்தஞா அப்படிங்கிற சொல்ற. கிருத்த யுகத்தில் இருந்ததுனால. இப்போ ஒரு கேம் ஆஃப் டைஸ் பத்தி நெக்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் அபவுட் அ கேம் ஆஃப் டைஸ். இதுல இந்த 4 யுகத்தோட பேர் தான் அந்த கேம் ஆஃப் டைஸ். கிருத்தன்னு பேரு, திரேதான்னு பேரு, துவாபரன்னு பேரு, கலின்னு பேரு. கிருத்த யுகத்துல 4 நம்பர், அப்புறம் 3, 2, 1. இட் இஸ் இன் த டிக்ரீசிங் ஆர்டர். இதுக்கு எப்படி பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்றான்னா, கலியுகத்துக்கு 1 தானே இருக்கு. அடுத்தது துவாபர யுகம் வரைச்ச 1 + 2 3 ஆயிடும் பாயிண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது 3 + 3 திரேதா யுகத்துக்கு 6 ஆயிடும் பாயிண்ட்ஸ். 4, 3, 2, 1 எடுத்துன்னு இப்படி ரிவர்ஸ்ல மல்டிப்ளை பண்ணிட்டே ஆட் பண்ணிட்டே வாங்கும். 6 + 4 இப்போ கிருத்த யுகத்துக்கு 4 பாயிண்ட்ஸ் ஆச்சே, 4 ஆச்சு அது. ஸோ 4னா அதுக்கு 10 பாயிண்ட்ஸ். ஸோ 10 இஸ் த ஃபுல் பாயிண்ட். மற்றதெல்லாம் இட் இஸ் டிப்ளேட்டிங். ஸோ இந்த டைஸ் ஆஃப் கேம்ஸில் அந்த கிருத்தங்கிற அந்த கேமை ஜெயிச்சவாளுக்கு they are supposed to have won all the other gamesங்கிறா. she is supposed to be the best in the game. சிவன் கூட அதில் ஜெயிக்க முடியாது. பிகாஸ் இந்த 10 எப்படி அவள் டெடியூஸ் பண்ணுறான்னு சொல்லணும். இந்த கிரியேஷன்ங்கிறத அவள் டைஸ் கேம் மாதிரி ஆடுறாங்கிறதுக்காக சொல்லணும். The creation, she plays like dice because she is responsible for the creation. Nobody can defeat her in this game. அந்த 10ன்னு அவ சொல்றது என்னன்னா, முதல் 5 பிராணம், ஸ்பீச், ஐஸ், இயர்ஸ் அண்ட் த மைண்ட். 5 ஆச்சா? இதுக்கு பேரு ஆத்தியாத்மிகம். ஆத்தியாத்மிக ஆஸ்பெக்ட்ல 5 இருக்கு. 10 கொண்டு வரணுமே. ஆதி தெய்வீக ஆஸ்பெக்ட்ல ஏர், ஃபயர், சன், மூன் அண்ட் வாட்டர். ஏர், ஃபயர், வாட்டர், சன் அண்ட் மூன். இது 5 ஆதி தெய்வீகம்ங்கிற ரூபத்தில் இருக்கு. ஆதி பௌத்திகம் யாதுன்னா ஆல் த லிவிங் பீயிங்ஸ் ஆர் ஆதி பௌத்திகம். இந்த 10 வச்சுட்டு ஆதி தெய்வீகம் அண்ட் ஆத்தியாத்மிகம்ங்கிறது தான் they become the concept of this creation, world oda creation. So when she plays the dice, she creates with all these components. அதனால தான் 10ன்னு பேர் வச்சிருக்காங்க. The number 10 they got it like that in the gameல. ஸோ அதனால தான் இந்த கிருத்தம வின் பண்ணினவாளுக்கு எல்லாத்தையும் அவள் வின் பண்ணினான்னு ஏன் சொல்கிறான்னா, மற்ற 3த்தையும் சேர்த்து கூட they are supposed to be the winner and even Shiva cannot defeat her in this game அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் லலிதைங்கிற பேரில் அவளுக்கு வந்திருக்கு. பிகாஸ் she is so good at playing the game of creation.
The Vedas say like இந்த கிருதம் எப்படி எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கோ மற்ற 3 கேம்ஸ்ல வியாபிச்சிருக்கிற மாதிரி இந்த இவளுடைய அந்த நாலேஜுங்கிறது இட் இஸ் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர். அதனால அவளுக்கு கிருத்தஞ்ஞாங்கிற ஒரு பேருன்னு இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன். ஒரு மனுஷன் எல்லாரும் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை தானே பண்றான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். That is what he thinks. Generally what everyone can do good things, general normal good things எல்லாத்தையுமே he includes in himself whatever he is doing, then he is called கிருதஞ்ஞா அப்படின்னு சொல்றான். அதனால இவள் எல்லா குட் திங்ஸையும் இவள் ரெப்ரசன்ட் பண்றதுனால she also got the name கிருதஞ்ஞா. The person who does good things, generally all good things, meritorious deeds, நிறைய அவன் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கான்னா அவனுக்கு பேரு கிருதஞ்ஞான்னு பேரு. எல்லா குட் திங்ஸுமே she represents everything good, அதனால she is called கிருதஞ்ஞா அப்படின்னு சொல்றான். I think here I will stop it because இந்த காம பூஜிதாங்கிறதுலேருந்து 4 ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆதி பௌத்திக ஆஸ்பெக்ட் ஆஃப் வேர்ட்ஸ், ஐ மீன் வாக் ரூபத்தை சப்த பிரம்மத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன், ஆதி பௌத்திகம்ங்கிற ரூபத்தில் லிவிங் பீயிங்ஸில் இருக்கிறது, இந்த ஜீவாத்மாக்களில் இருக்கிறது காமகிரி பீடம், பூர்ணகிரி பீடம், ஜாலந்திர பீடம், ஒட்டியான பீடம்னு 4 வருது. இந்த 4ம் தான் ஜீவாத்மாக்களில் இருக்கிற ஆதி பௌத்திகம்ங்கிற நிலைமையில இருக்கிற சப்த பிரம்மத்தினுடைய பீட்டங்கள் 4. இந்த காம பூஜிதாங்கிறதுலேருந்து இட் ஸ்டார்ட்ஸ். அதனால நான் தோ இட் இஸ் இன் மிட்வே த்ரூ, இந்த 4த்தையும் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். பிகாஸ் த டைம் வில் பி மோர். ஆல்ரெடி 1 டைம். குருப்பியோ நமஹ.